வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். அடுத்த வாரத்துல ஒரு நாள்ல தளபதி விஜய் அவர்கள் ரஜினியை சந்திக்க போறாரு. அதுக்கும் அடுத்த வாரத்துல ஒரு நாள்ல தலைய சந்திக்க போறாரு. என்னடா இது, யாருமே சொல்லாத நியூஸ் நீ எப்படி சொல்ற, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது என் காதுபட நல்லாவே கேக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை திமுக கொத்தோடு அள்ளி தன்னோட மடியில வச்சிருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ரஜினி சார் தான் விஜய் சாரை எதிர்க்கிறதுக்கு கடைசி ஆயுதம். அதனால ரஜினி சாரை பொத்தி பொத்தி வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி நேரத்துல ரஜினி சாரை தூக்கி முன்னாடி நிறுத்தி விஜய் சாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள்லாம் உந்துதல் பண்றதுதான் திமுகவோட கடைசி திட்டம்னு சொல்லி தாவேக்கவினர் இப்ப ஒரு நியூஸ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப ரஜினி சார் இறங்கி நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த திமுக தான் எல்லாத்தையும் நன்மை செய்யும், 2026 திமுக தான் வரும் இப்படி இருக்கு அப்படிம்பாரு. அதை கேட்டுட்டு ரஜினி ரசிகர்களும் தலைவரே சொல்லிட்டாரா பாடுறா, நான் திமுக ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் எட்ரா ஓட்டர் ஐடிய போடுறா சூரியனுக்குன்னு சொல்லி குத்த போறாங்கன்ட்டு அவங்க வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அந்த கடைசி ஆயுதத்தை பொத்தி பொத்தி வச்சிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஜினி நீங்க இருங்க இருங்க இருங்க, உங்களுக்கான வேலை வரும், சும்மா பறக்காதீங்க ஐயா, இருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பொத்தி பொத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெட் ஜெயின் மூவிஸ் தான். அந்த மூவிஸை தயாரிக்க, அந்த மூவிஸ்ல இருந்து படம் எடுத்து பண்ணக்கூடிய ஐயா கமல் அவர்கள் தான். இன்னைக்கும் கமல் அவர்கள் ஏன் அந்த திமுக சீட்டே குடுக்கலான்னு பரவாயில்லையா, நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறது காரணம் என்ன பாத்தீங்கன்னா, ரெட் ஜெயின் மூவிஸ்ல மீண்டும் படம் நடிக்கணும்ல, அந்த ஒரு காரணம் தான். இப்ப அவர் வெளியே போயிட்டாருன்னா அந்த படம் எடுக்கிற நியூஸுக்கு நின்று போயிடும். இப்ப ரஜினியும் கமலும் சேர்ந்து படம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கமல் எடுக்கக்கூடிய படம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படகார எடுக்க போறாரு, அதுவும் நின்று போயிடும். இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி நாம் தமிழர் கட்சியை நீங்க நேரடியா மோதுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நேரடியா நம்ம கிட்ட மோதுவாங்க. மோதுனாலும் அடுத்தவங்களை சப்போர்ட் கூப்பிடுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ கமல் ரசிகர் திட்டினியே, நீ ரஜினி ரசிகர் திட்டினியே, நீ விஜய் சரி விஜய் பத்தி தான் பேசுவாங்க. விஜயே நீ ரஜினி ரசிகர்கள் ஆபாசமா பேசுனீங்க, விஜய் ரசிகர்களே நீங்க கமலஹாசன் பொண்ண பேசுனீங்களே, விஜய் ரசிகர்களே ரஜினி அவங்க பொண்ணு பேசுனீங்களே, விஜய் ரசிகர்களே தனுஷ் அவங்க குடும்பத்தை பேசுனீங்களே, விஜய் ரசிகர்களே சிவகார்த்தி குடும்பத்தை பேசுனீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை பேசுனதே இவங்க தான். ஆனா இவங்க விஜய் ரசிகர்களை திட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுங்க. இப்போ குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ரஜினியை மடியில உட்கார வச்சிருக்காங்க. இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் உட்கார வச்சிருக்காங்க. ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்லும் போது வில்லில் இருந்து புறப்பட்ட அன்பு போல சர்ன்னு போய் விஜய் மேலே குத்தணும். அந்த மாதிரி உங்க ரெண்டையும் தயார் பண்றேன். நீங்க எந்த காரணத்தை கொண்டும் கீழே இறங்கி போயிடாதீங்க. உங்களுக்கான 10 வருஷத்துக்கான படம் ரெட் ஜெயின்ல ரெடியா இருக்குது. எங்காச்சும் மாத்தி பேசுனீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் சினிஃபீல்டு இல்லாத கொண்டு விட்டுருவேன். ஏன்னா சினிஃபீல்டு பூரா யாருகிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயமூர்த்தி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாவே காத்தனுடைய நிர்வாகிகள் எல்லாரும் என் காது பட பேசுறாங்க. அதை தான் நான் எடுத்து பேசுறேன். நான் என்னோட சொந்த கருத்து இல்லை. அடுத்துதான் பாத்தீங்கன்னா, தலைய சந்திக்கும் விஜய், அதாவது அஜித்குமாரை சந்திக்க போறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது ரூமரான்னு கேட்டீங்கன்னா, இது ரூமர் கிடையாது, இது பர்சனல் சந்திப்பு. நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, தலை விரும்பி கேட்டிருக்காரு விஜய, நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை விஜய் அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க. அதனால இது ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வோ இல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நினைக்கிறாரோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு பெர்சனல் சந்திப்பு. இது யாருக்கும் தெரியாம நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பா தான் விஜய் அவர்கள் இதை செய்யணும்னு சொல்லிட்டு அஜித் கிட்ட வாலண்டியரா கேட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தாவேக தரப்புல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை ஒரு ரூமராகவோ இது ஸ்பிரிட் பண்ணி பெரிய அளவுல பேச பண்ண முடியாத ஒரு பொருளை மாத்தணுமோ இல்ல தலரசிகளோட ஓட்டு விஜய் கிடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஐடியாவே கிடையாது. இது யாருக்கும் தெரியாம பெர்சனலா நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தலையும் தளபதியும் பேசி வச்சுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இப்போதைக்கு அது கசிஞ்சிருக்குது. கூடிய விரைவில் எலெக்ஷனுக்கு முன்னாடியே தலையும் தளபதியும் இருவரும் சேருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம்.
இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்துல போய் இந்த மாதிரி நடந்துருச்சு, ஸ்டாம்பேட் நடந்துருச்சு, 41 உயிர்கள் இறந்துருச்சுன்னு சொன்னப்ப கூட ஐயா தலைவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மனுஷன் மேல மட்டுமே நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது, இது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்கள், இது அரசியல் சார்ந்த நிகழ்வுகள், மற்றபடி பொதுஜனங்கள் எல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த பலியை வந்து பங்கெடுத்துக்கணும். ஒரே ஒருத்தர் மேல மட்டும் வந்து இந்த பழியை சுமத்துறது மாபெரும் தப்புன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணார் பாத்தீங்களா ஐயா தலை. அதனாலதான் அவரு தலையா இருக்கிறாரு. அதனாலதான் விஜய் அவர்கள் வந்து அந்த நன்றி கடனுக்காக தான் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தலையை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தலை கேட்டப்ப உடனே ஓகே சொல்லிட்டாரு. இத வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பா இருக்க போகுது. கண்டிப்பா இது ஊடகங்களுக்குள்ள வெளியே வரக்கூடாது, ஒரு போட்டோ கூட வெளியே வராது, ஒரு சின்ன கிளிப்பு கூட வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ரிமெண்டோட தான் 2 பேரும் வந்து சந்திக்க போறதாக வந்து ஒரு நியூஸ் வந்து கிட்டத்தட்ட தாவேக்கால வந்து பரவலா பேசப்பட்டு இருக்கு. உண்மையான நிலவரம் இதுதான். இதை வந்து வச்சு உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன அஜித் ஓட்டை பறிக்கிறதுக்கு, தலையோட ஓட்டை பறிக்கிறதுக்கு தலை வந்து ஆதரவு தெரிவிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலே அதெல்லாம் விஷயமே கிடையாது. தலையை வந்து பெர்சனலா ஒரு போட்டோ இப்ப வந்து பாத்தீங்களா, அந்த 41 உயிர் குடும்பங்களும் வந்து அந்த மகாபலிபுரம் அந்த ஒரு ரிசார்ட்டுக்கு போய் சந்திச்சுட்டு வந்து ஒரு கிளிப் ஒரு போட்டோ வந்துச்சா, வரல தானே. அதே போலதான் தலைவர்களும் தளபதி அவர்களும் சந்திக்க போற அந்த நிகழ்வு ஒரு சின்ன கிளிப்பு கூட வெளியே வரக்கூடாது அப்படிங்கறத 2 பேரும் வந்து மிகவும் உஷாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்பட்டது. இதுல வந்து அந்நியர் சாலினி அவர்களும் இதுல கலந்துக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பிளாஷ் நியூஸா பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூஸ் எல்லாம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க உடனே ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தலை ஓட்ட வந்து இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் வந்து என்னைக்காச்சும் இதெல்லாம் நடக்குமான்னு பாத்தீங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, சிவகார்த்திகேயன் 2 டைம் விஜயை சந்திச்சிருக்காரு. இந்த கேப்ல இந்த ஸ்டாம்பேடுக்கு பிறகு வந்து சிவகார்த்திகேயன் 2 டைம் வந்து விஜய் அவர்களை சந்திச்சுட்டு போயிருக்காரு. ஆனா யாராச்சும் ஒரு சின்ன ஒரு பிட்டு தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த நேரத்துல அப்பப்ப நடக்கும், ஆனா நடக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா, சிவகார்த்திகேயன் விஜய் சந்திக்கவே இல்லை, விஜய்னா சிவகார்த்திகேயனுக்கு பிடிக்காது, சிவகார்த்திகேயன் ரசிகர் எல்லாம் ஒருத்தவங்க கூட விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான், விஜய் கமலஹாசன் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டான், ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டான். இன்னும் நீங்க 1990லயே இருக்காதீங்கப்பா. ஏன்னா இப்ப நல்லவன் யாரு கெட்டவன் யாரு, ரசிக்கிறவனுக்காக ஓட்டு போடுறதெல்லாம் மாறிடுச்சு. இப்ப உண்மையான தலைவன் யாரு அப்படிங்கிறது தான் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்திப்பாகப்பட்டது ஒரு மரியாதை நிமித்தமாக ஒன்னும் தமிழ்நாட்டில் இருக்கலாம், அல்லது வந்து இப்ப துபாய் போனார் பாத்தீங்களா அட்லி கல்யாணத்துக்கு, அங்க என்ன நடந்துச்சுன்னு யாராச்சும் தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிளிப் வந்திருக்கும், அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் வந்திருக்காது. ஆனா அவர் யார் அங்க சந்திச்சாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு திரிசாம்பைங்க, அதான உங்களுக்கு அது சந்திச்சுட்டு போறாரு, உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே வந்து ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அதை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாது. அது போலதான் வந்து தலையோட சந்திப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேபிள் வந்து ஒரு நியூஸ் வந்து பிளாஷ் நியூஸா வந்திருக்கு. இந்த நியூஸ் வந்து ஸ்பிரிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லவே கிடையாது. இதை நானே தான் எடுத்து பேசுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல இருந்தா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். சரி, ஓகே. இதுவரையிலும் வந்து நம்ம வீடியோ பார்த்து ரசிச்ச அனைவருக்கும் நன்றி. ஒருவேளை தலையும் தளபதியும் சந்திக்காவிட்டாலும் கூட தலையோட ஆதரவு தளபதிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க மைண்ட்ல ஏத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.